டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்தும் இந்தியா கூட்டணியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் திருமாவளவன் செய்தியாளர் சந்தித்து நேரலை பார்க்கும். தொடர்ந்து நாம் டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மற்றும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள், அந்த முடிவினுடைய எதிர்காலத்தில் ஏற்படுத்த போகும் அரசியல் ரீதியான தாக்கம் என்ன என்பதை பற்றி நாம் பேசி வருகின்றோம். கண்ணன், நாம் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் திரு புகழேந்தியோட பேசிட்டு இருக்கோம். நீங்க தொடர்ந்து அவரிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்கலாம். புகழேந்தி சார் கேக்குதா? சார், ஈரோடு கிழக்கு தேர்தல் குறித்து சொன்னீங்க. இப்போதைக்கு அங்க அதிமுக பாஜக ரெண்டும் இணைந்து தேர்தலை அந்த புறக்கணித்துள்ள சூழ்நிலையில் இந்த திமுகவுக்கு கிடைத்துள்ள இந்த வெற்றியின் மூலமாக இந்த 2026 தேர்தலில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று கூறப்படும் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் நிலைப்பாட்டில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு தான் நினைக்கிறீங்க சார்? அதாவது நீங்க இன்னும் எடப்பாடி பழனிசாமி அரசியல் களத்தில் இருக்க மாதிரியும் அவர் திருப்பி எலெக்ஷன்ல நின்று ஏதோ சாதிக்க போற மாதிரியும் கண்ணன் சார் எங்கிட்ட பேசிட்டு இருக்காரு. தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க. விக்கிரவாண்டியை புறக்கணித்தார், இப்ப பாத்தீங்கன்னா இங்க புறக்கணிப்பு. இது எப்படி நீங்க மறுபடியும் எலெக்ஷன் எப்படி ஃபேஸ் பண்றது? அங்க எவ்வளவு தொண்டர்கள் மீதி மிஞ்சி இருந்தவர்கள்லாம் இன்னும் இருக்காங்களா இல்லையா, இந்த எலெக்ஷன்ல எங்க போனாங்கன்னு இவருக்கு தெரியுமா? ஆகவே அதாவது இன்னும் தேவையில்லாத ஒரு கட்சி, ஒரு முகவரி இல்லாத கட்சி நாம் தமிழர் கட்சிய பின்னாடி இருந்து தூக்கி வளர்த்து விடுற வேலைக்கு போனீங்கன்னா உங்க கட்சி யார் காப்பாற்ற முடியும் சார்? ஏன் கேண்டிடேட்டை போட வேண்டியதானே? கேண்டிடேட் போட்டு டெபாசிட் வாங்கிக்கோங்க, செக்யூர் பண்ணுங்க. அப்ப சீமான ஆட்டோமேட்டிக்கா அடையாளம் இல்லாம இருப்பார்ல. ஒரு 4-5 ஓட்டோட முடிஞ்சிருக்கும் கண்ணன். இது இப்போ இந்த தேர்தல் முடிவு இப்போ திமுக ஒரு வலிமையான கூட்டணியோட அந்த மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுவதற்கான நெருங்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். இந்த கூட்டணி இந்த சூழ்நிலையில திமுகவுக்கு எதிராகக்கூடிய கட்சிகள் அனைத்துமே சிதறி போய் தான் இருக்குது. இப்போ அதிமுக தேமுதிக மட்டும்தான் இருக்கு. புதிய கட்சிகள் எதுவும் வர்றதா இல்லையான்னு தெரியல. இப்போ அதிமுக இபிஎஸ் பிரிவே யார் கூட இணைய போறாங்க, ஒருவேளை பாஜக கூட இணைவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்னும் அது நீடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இவங்க திமுகவுக்கு போட்டியாக 2026 தேர்தலில் இவங்க களம் காண முடியாதுங்க மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வழக்குகள், நிர்வாகிகள் மற்றும் மற்ற தேர்தலில் பெற்ற வாக்குகள் ஆகியவை இப்போதைக்கு அந்த அதிமுகவுக்கு இருக்குது. அந்த இரட்டைகளை சின்னமும் அந்த இது இருக்குது. இதனால் இந்த 2026 தேர்தலில் இப்போ அதிமுகவோட அந்த வலிமை, கூட்டணி வலிமை அதிகரிக்குமா குறையுமா, என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? அப்போ அதிமுகவுக்கும் பிஜேபியும் சேர்ந்து 234 தொகுதியில சீமான் கேண்டிடேட்டை போட்டு பின்னாடி நிக்க சொல்லுங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாப்போம். இது எனக்கு அநியாயமா? அதாவது தேர்தலை புறக்கணிக்க வேண்டியது யாருங்க? அதிமுக புறக்கணிக்கிறோமா? தேவையா? அதிமுக களத்துல நின்று இருந்தா இந்த ஆள் காணாம போயிருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக தொடர் தோல்விகள் தானே கண்ணன். எங்கேயாவது ஜெயிக்க முடிஞ்சதா? விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் நெக் டு நெக் ஃபைட் இருந்தது சார். 6000 ஓட்டு தான் வித்தியாசம். அங்கேயும் புறக்கணிச்சு இங்கேயும் புறக்கணிச்சு தேவையில்லாம ஒரு ஆளை உள்ள விட்டு பிஜேபி பேச்சை கேட்டு பின்புலத்துல இருந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பெரியார திட்டினதை விடவா எலெக்ஷன் முக்கியம்? தேர்தல் முக்கியம். இடைத்தேர்தல் ஜெயிச்சு என்ன ஆக போகுது? அது ஏன் சார் இபிஎஸ் அது ஒரு கடினமான ஒரு பதில் அறிக்கையோ இல்லைன்னா ஒரு கண்டனமாக தெரிவிக்கல? ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு கண்டனமும் பழனிசாமி இல்ல. அது பெரியார பத்தி அவருக்கு தெரியாது, விடுங்க பாவம். பக்கத்தில் இருக்கவங்களா சொல்லி கொடுத்து ஒரு அறிக்கையை கொடுக்க சொல்லணும். ரெண்டாவது கண்ணன், நான் கேட்கிற கேள்வி ஜெயக்குமார் சொன்னா சார். ஜெயக்குமார் ஏதாவது லைட்டா ஒரு கண்டனம் தெரிவிச்சாரு. அது பாவம், அவருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் திராவிட உணர்வு ஒட்டிட்டு இருக்கு. அது ஒட்டிட்டு இருக்கும் பொழுதுலாம் ஞாபகம் வரப்ப சொல்றாரு. சரி, அதனால செல்லூர் ராஜ்பத்தர் தான் கரெக்டா சொன்னாரு கண்ணன். ரொம்ப நீட்டா ஏன் பிடிச்சி ஜெயில போடல அப்படின்னு கேட்டாரு. சரி சரி. ஆனா நீங்க கேட்ட கேள்விதான் முக்கியம். ஒரு பெரிய அறிக்கை போயிருக்கணும்ல. எலெக்ஷனை புறக்கணிச்சிட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வாக்களிக்க போக வேண்டாம். இல்ல இப்படிதான் நீங்க போய் போனா நோட்டாக் போடுங்க. அங்க சீமான் பெரியார அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாரு. ஆகவே நீங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு ஏன் சொல்லல? ஆமா, அதிமுக தொண்டர்களுக்கு என்ன விதமான வேண்டுகோளும் இருக்கலையே சார். தேர்தலை புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. ஒண்ணுமே சொல்ல. அது எடப்பாடி பழனிசாமியும் சொல்லல, அண்ணாமலையும் சொல்லல. ஆமா, அப்போ மறைமுக ஆதரவு எச் ராஜா
ஒரு நேரத்துல எச் ராஜா ம் அவர் வந்து ஏதோ மென்டல் ப்ராப்ளம், இந்த ஆளுக்கு ஏதோ செக் பண்ணு நீரோ ப்ராப்ளம், அது இதெல்லாம் பேசினாரு. யார? சீமான. அவர் சொல்றாரு எல்லா சப்போர்ட்டும் நாங்க பண்றோம் அந்த களத்துல. அவர் சொன்னாரு, நீங்க பாத்திருப்பீங்களே. ஆமா. அப்போ பாரதிய ஜனதா பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றது உறுதியாயிடுச்சு. அப்ப அவர் என்ன பண்றாரு, யாருமே நிறுத்தல, நம்ம போய் அங்க நிப்போம்னு சொல்லி முடிவு பண்ணி வந்து கேண்டிடேட்டை உள்ள போடுறாரு. இந்த கேண்டிடேட் ஈரோடே இல்லைங்க, பக்கத்து தொகுதிதான். எவ்வளவு பிரச்சனைங்க பாருங்க. சரி. அப்போ உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இரண்டு கட்சி பெரிய கட்சிகளுடைய ஆதரவாளர் தான் சீமான் வேட்பாளர். அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல நீங்க. இவ்வளவு நேரம் அதான் சொல்லிட்டு இருக்கேன். இரண்டு கட்சிகளின் ஆதரவோடு சீமான் வேட்பாளர் களம் கண்டார். அப்படி இல்லாம போயிருந்தா 5000 வாக்குகளை கூட செக்யூர் பண்ண முடியாது சீமானால. சோ இதை உருவாக்கி கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த வாக்குகள் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இப்ப டெல்லி தேர்தலை பத்தி நான் பேசுறேன். ஈரோடு கிழக்கு பத்தி நிறைய பேசிட்டோம். டெல்லி தேர்தலில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி தற்போதைய நிலவரப்படி 45 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை வகிக்கிறது. அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான அந்த 35 என்பதை தாண்டி 36 இடங்களை தாண்டி கூடுதலாக ஒரு 9 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி 2 முறை ஆட்சி பொறுப்பில் இருந்த ஆம் ஆத்மி கட்சி 25 இடங்களை மட்டுமே பெற்றிருக்கிறது. காலையிலிருந்து பல்வேறு விதமான திருப்பங்கள் மற்றும் முன்னிலை பின்னிலை நிலவரங்கள் வந்த சூழ்நிலையில் இப்போதைக்கு முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பின்னிலை வகிக்கிறார். அந்த கட்சியின் முன்னிலை தலைவர்களான அதிசி மற்றும் மணிஷ் சிசோடியா உள்ளிட்டவர்களும் பின்தங்கி இப்பொழுது முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். மாறி மாறி முன்னிலை பின்னிலை வந்து கொண்டிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெறுவாரா மாட்டாரா என்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுக்கு நீங்க என்ன காரணம் சொல்றீங்க சார்? பாரதிய ஜனதா கட்சியின் இந்த எழுச்சி, ஆம் ஆத்மியின் வீழ்ச்சி பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? எழுச்சின்னு கிடையாது. இப்ப சிசோடியா இல்ல கெஜ்ரிவாலே லீடிங்ல இருக்க மாதிரி நினைச்சுக்கோங்களேன். ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. அப்புறம் வெளியில இருக்க போறாங்க, இல்ல வெளியில இருக்க போறாங்க, பிடிச்சு ஜெயில போட போறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆமா, சொல்லுங்க போ. அந்த மாநில நிர்வாகத்துல ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும். காவல்துறை அதிகாரம் அந்த மாநில முதல்வர் அவங்கள்ட்ட கிடையாது. சரி, மத்திய அரசு இருக்கு. அதே மாதிரி பல உதவிகளை மத்திய அரசு கொடுப்பதும் இல்லை, வழங்குவதும் இல்லை. ஒரு IRS ஆபீசரா இருந்து கெஜ்ரிவால் இதை சமாளித்து கொண்டு போனார். ஆனா இங்க ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, எனக்கு முன்னாலே தோழர் அண்ணன் திருமா அவர்கள் தெளிவாக சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, இதை இந்தியா கூட்டணி உணர வேண்டும், அவங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனையை விடணும்னாரு. நாங்க பெரியவங்களா நீங்க பெரியவங்களான்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பஞ்சாப்ல ஜெயிச்சாருன்ற ஒரே காரணத்துக்காக கெஜ்ரிவால் காங்கிரஸ் சேர்க்க மாட்டேன்றார். டெல்லியிலேயே காங்கிரஸ் அவர் ஒத்துக்க மாட்டேன்றார். ஒரு சப்போர்ட் தானே சார். அந்த கட்சி வாக்குகள் கம்மியா இருக்கலாம், பட் ஒரு சப்போர்ட் கூட்டணிங்கிறது எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் பண்ற கதை தான். அப்போ ஒரு சப்போர்ட் கிடைக்கும்ல நமக்கு. ஆகவே அந்த சப்போர்ட் இல்லாம போச்சு. ரெண்டாவது ஒண்ணு நம்ம யோசனை பண்ணோம்.